ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தேவ அன்பு நம்மை நிரப்பினபடினாலே அன்பிலே கலிகூர்ந்து மகிழ்ந்து அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியான நல்ல ஒரு கிருபை பாக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதற்காக என் ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கடந்த நாட்களிலும் வாரத்தின் நாட்களிலும் நான் காத்திருந்து உண்டு. தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்திருக்கிறார். தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் ஆவியிலே அதிகமாக உணர்கிறேன். அதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாமே அப்படி ரொம்ப கவனமாக தியானிக்க முடியாத அந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு தந்திருக்கிறபடினாலே நாம் மிகுந்த கருத்தோடு கூட அந்த வார்த்தையினுடைய மிகுதி என்ன, அது எவ்வளவு கட்டாயமான ஒரு காரியம் நாம் கவனித்து நாம் இருத்தி வைத்து மனதில் இருத்தி வைத்து நாம் கவனமாக நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாகிய எரேமியா புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 8வது வார்த்தையை தேவனாய் கர்த்தர் தாமே இந்நாட்கள்ல நமக்கு பிரசங்க வாக்கியமாக தியானமாக தந்திருக்கிறார். அதை தியானிப்பதற்கு எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறான பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு தயவு செய்வாராக, உதவி செய்வாராக. எடுத்த ஒருவர் இருந்து நின்று வாசிக்கலாம். எரேமியா 21:8வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்து நின்று வாசிக்கலாம். வாசிக்கலாம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறதற்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எரேமியா 21:8 பின்னும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த வார்த்தை எனக்கு தேவனால் அருளப்படுகிறதுக்கு முன்பாக கடந்த வாரத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக என் தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு ஒரு வெளிப்படுத்தலை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். ஆகால தரிசனமாக அது எனக்கு கொடுக்கப்பட்டது. அதற்காக என் ஆண்டவரை நானும் கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கண்ட அந்த ராக்கால சொப்பனத்திலே அந்த வெளிப்படுத்தல நான் கண்டது என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது இருவர் ஒரு வழியிலே அப்படியாக அவர் பயணிக்கிறார்கள். 2 பேர் ஒரு வழியிலே பயணிக்கிறார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படி பயணித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது அந்த பாதை 2ஆக பிரிகிறது. இங்கே ஒரு இடதுபுற ஒரு பாதையாகவும் வலதுபுற ஒரு பாதையாகவும் அது பிரிகிறது. அப்படி பிரிந்த பொழுது இருவரும் அதுவரைக்கும் ஒருமித்து அவர்கள் பயணம் பண்ணினவர்களாக அவர் இருந்தார்கள். இப்பொழுது அங்கே அப்படியாக இருவழிச்சாலை ஒன்று அங்கே தோன்றுகிறது. அப்பொழுது ஒருவர் ஒரு வழியை திறந்து கொண்டு போகிறார், இன்னொருவர் இன்னொரு வழியை திறந்து கொண்டு அவர்கள் இருவரும் அந்த இடத்திலிருந்து பிரிந்து தனித்தனியாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுக்குள்ளாக அந்த வழியை தெரிவு செய்து கொண்டு சூஸ் பண்ணிவிட்டு போகிறார்கள். அப்படி ஒருவர் ஒரு வழியை திறந்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த வழியின் மேல் நான் ரொம்ப கவனம் வைக்க வேண்டியதா இருந்தது. அதற்காக என் தேவனாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஒருவர் அவர் கடந்து கொஞ்சம் தூரம் அப்படியாக அந்த வழியில கடந்து போகிறார். கொஞ்சம் தூரம் அப்படியாக சமமான ஒரு பாதை கடந்து போகிறது. நல்ல ஒரு ரோடை போல இருக்கிறது, நல்ல அகலமான நல்ல ஒரு ரோடாக இருக்கிறது. அப்படி கொஞ்சம் தூரம் அவர் அப்படியாக அந்த பிறந்து இந்த ஆள் அப்படியா போகிற பொழுது அவர் கொஞ்சம் தூரம் சமமான வழியிலே போன பிற்பாடு ஒரு 7-8-10 படிகள் இருக்கும். ஆனால் அந்த படிகள் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு படிகளாகத்தான் தெரிகிறது. அந்த படிகளை கடந்து அடுத்த நிலைக்கு அவர் கடந்து போக வேண்டாம். இந்த படி உயர்ந்து கொண்டு படியும் ஒரு 7-8-10 படிகள் வருகிறது. அடுத்தால போல ஒரு சமமான ஒரு பாதை வருகிறது. அதில் அவர் பயணிக்க வேண்டும். அடுத்தால என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறபோது மறுபடியும் 7-10 படிகள் வருகிறது. இப்படி அந்த வழியானது அந்த பாதையானது மேலே மேலே அப்படியே என்ன செய்கிறது, உயர்ந்து கொண்டே போகிறது. இருவரும் சைக்கிள் பயணம் வந்தவர்களாக இருந்தபடினாலே இந்த சகோதரர் அந்த குறிப்பிட்ட தூரம் அந்த சமமான பாதையில அவர் கடந்து போன பிற்பாடு படிகள் உண்டா இருந்தபடினாலே அவர் சைக்கிளை விட்டு இறங்கி சைக்கிளையும் தூக்க வேண்டியது இருக்கிறது. அவரும் அந்த படியை
கொண்டு அடுத்து சமமான ஒரு பாதை வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறார். போகிற திரும்பவும் ஸ்டெப்ஸ் நிறைய படிகள் வருகிறது. 8-10 படிகள் இருக்கிறது. ஆனாலும் நல்ல பாதுகாப்பான ஒரு வழியாகத்தான் அதை நான் என்ன செய்தேன், அந்த தரிசனத்தில் கண்டேன். அதற்காக என் தேவனை நான் சோதரிக்கிறேன். நல்லா யோசித்து பார்க்கிற பொழுது இப்படி அது உயர்ந்து கொண்டே போகிறது. அது வானத்தை போய் எட்டுகிறது, ஒரு வழியாக தெரிகிறது. அதற்காக என் தேவனாய் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா எப்படி இருக்கிறது? கொஞ்ச தூரம் அப்படியே போறாங்க. போனதுக்கு பிற்பாடு அடுத்த 7-10 படிகள் வருகிறது. அந்த படிகள்ல இவர் என்ன செய்ய, அந்த சைக்கிளை தூக்கிட்டு இவர் என்ன செய்யணும், நடந்து அடுத்த ஸ்டெப்புக்கு இப்படி ஸ்டெப்பாக அப்படி போக வேண்டிய ஒரு கால சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது அந்த மனிதருக்கு. அப்பா சைக்கிள் நம்ம நடந்து போனா கூட போயிடலாம். நம்மகிட்ட இருக்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த சைக்கிளையும் நம்ம சுமந்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம போக வேண்டியிருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நம்ம கூட ஒரு மனிதர் வந்தாரு, அவர் இன்னொரு வழியை திறந்து கொண்டு போனாரு. ஒருவேளை அது ரொம்ப பயணம் பண்ணுகிறதுக்கு தொடர்ந்து நம்ம போகிறதுக்கு லகுவான வழியா இருக்குமோ என்கிற எண்ணமும் சிந்தனையும் அந்த மனிதனுக்கு வருகிறது. வந்து போது நினைக்கிறார், நம்ம வேண்டாம் திருப்பி கீழே இறங்கி போய் அந்த வழியா நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் என்ன செய்கிறார், அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு கீழே வேகமாக அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. போனவர் திருப்பி கீழே வர, அப்படி கீழே வந்து பார்க்கிற பொழுது அந்த மனிதர் போன பாதை அங்கே இருக்கிறது. அது நல்ல ஒரு சமமான ரோடாக இருக்கிறது. இது நல்லா இருக்கிறது அப்படின்னு இவர் உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அல்லவா, அப்படி போகிறது என்று சொல்லி அவர் தமக்குள்ளே அப்படியாக எண்ணிக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் சொல்லி பார்க்கிற அந்த ரோட்ல சமமாக இருக்கிற அந்த ரோட்ல எப்படி செய்கிறார், எந்த சிரமம் இல்லாம அழகாக இவர் சந்தோஷமா அவர் போறார். போய் திடீரென்று ஒரு டேர்னிங் வருகிறது, ஒரு திருப்பு வருகிறது. இப்படி ஒரு திருப்பு வருகிற பொழுது அவர் திருப்புகிற பொழுது அந்த இடம் கரெக்டா அந்த சைக்கிள் கொண்டு போய் சைக்கிள் ஏறி பயணிக்கிறார்களா, அந்த சைக்கிள் அந்த டயர் அளவுக்கு தான் அங்க என்ன செய்கிறது, அங்க பால் இருக்கு. அடுத்தால என்ன இருக்குன்னே தெரியல. அப்படி அது ஒரு திருப்பாக இருக்கிறது. திரும்பி அப்படி பார்க்கிறார். அங்க ஒரு பெரிய கிடங்கு, பாதாளம் போல ஒரு கிடங்கு இருக்கிறது. சேரும் சகதியுமாக தண்ணீருமாக அங்க பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. எல்லாம் ஊசி ஊசியா இருக்கிறது. அப்படி ஒரு நிலை காணுகிற பொழுது இவருக்கு பயம் வந்துடுது. பயம் வந்த உடனே இந்த சின்ன இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம கைகால ஆடிட்டா கூட போதும், நம்ம மனம் பதிரிட்டா கூட போதும், நம்ம துப்பக்கடின்னு நினைச்சுவோம் இந்த பாதாளத்துல எல்லாம் போய் விழுந்து விடுவோம். ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இப்படி வந்துட்டோமே அப்படின்னு அவர் அந்த வேலையில தமக்குள்ள ரொம்ப அப்படியாக ஃபீல் பண்ணுகிறார், உணர்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அங்க ஒரு மனுஷன் நிற்கிறார். அவன் சட்டை கிட்ட இல்லாம ஒண்ணு இல்லாம ஒரு மாதிரி நிக்கிறான். நல்ல மனுஷன் மாதிரி தெரியல. அந்த மனுஷனை பார்த்து இந்த ஆளு ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த வண்டியை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பு தரப்பி கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லி அந்த மனுஷங்கிட்ட என்ன இவரால அந்த இடத்துல தொடர்ந்து போக முடியல. அப்படி கொடுத்த பொழுது அந்த மனுஷன் என்ன செய்யறாங்க, அந்த வண்டியை வாங்கி அந்த பாதாளத்துக்குள்ள போட்டு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அது உள்ள போய் விடுறது எப்படி பாக்குறாரு, ஐயோ சைக்கிள் போச்சு, ஐயோ என்னுடைய சைக்கிள் போச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல காலை வச்சு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படின்னால இந்த பக்கத்துல பார்க்கிற பொழுது கரண்டு முரடான ஒரு மலைப்பகுதி போல இருக்குது. சரி இப்படியாவது ஏறி நம்ம அங்கிட்டு போயிடுவோம் சைக்கிள் போயிட்டு அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே இந்த பகுதியில வந்து ஏறி பார்க்கிறாரு. ஏறி பார்த்தா அது ஒரே வழுக்கான பகுதியாக இருக்கிறது. கொஞ்சம் யோசனை எல்லாம் வச்சுட்டோம்னா பார்த்து வைக்கலன்னா தலை குந்த விழுந்து அடி பலமா விழும். அதோடு கூட இல்ல, அது உயிரை கூட வாங்கிடும். இப்படி ஒரு நிலையா இருந்த பொழுது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம கொஞ்சம் சைக்கிளை தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல பாதையை விட்டுட்டு வந்தார். நல்ல பாதுகாப்பான ஒரு பாதையா இருந்தது. விட்டு வந்தோம். எப்படியாவது அதை திருப்பி போய் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம பிடிச்சுக்கிடணும். அந்த வழிக்கு நம்ம போயிடணும். இந்த வழிக்கு நம்ம வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றார். இப்படி ஒரு வெளிப்படுத்தலை கண்டு நான் ராக்காலத்தில் 2-3 நாளைக்கு முன்பாக நான் என்ன செய்து கொண்டேன், விழித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நான் விழித்துக் கொண்டு தேவ சமூகத்துல நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என் தேவனாய் கர்த்தர் எரேமியா 21 என் உள்ளத்திலே துடிக்க செய்தார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுது திரும்பவும் பிரசங்க வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 21:8 ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல முறையில் வாசிக்கலாம். வாசிங்க. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா,
நமக்கு முன்னே தேவனுடைய பிள்ளைகளாக, நமக்கு முன்னே ஊழியக்காரர்களாக, எனக்கு முன்னே விசுவாசிகளாக, நமக்கு முன்னே 2 வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் கர்த்தர் அங்கே காண்பிக்கின்றார். ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி, அது பாதுகாப்பானதாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அது பாதுகாப்பான வழிதான். அந்த வழியில போகிற பொழுது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சிரமங்கள் இருந்தாலும் அந்த படிகளை நாம் ஏறி கடந்து போனவுடன் நாம் அடுத்த நிலைக்கு, அடுத்த உயர்வான நிலைக்கு, ஆசீர்வாதமான காரியங்களுக்கு இப்படியே கடந்து நாம் போய் அங்கே அந்த வானத்தை எட்டி விடலாம் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். இன்னொரு வழி பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி இருக்கு? லகுவான உபாதியாக தெரிகிறது, ஆனால் அது மரண வழி என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வழியில கொஞ்ச தூரம் போகும்போது சுகமா இருந்துச்சு. அது அடுத்தால அதால பாதாளத்திலே அங்கே போகிறவர்களை தள்ளி விடுகிறது. முன்னால போன மனுஷன காணும், அதுக்குள்ளதான் அவர் விழுந்திருக்கணும் என்று நான் எண்ணுகிறேன். இவர் தப்பிக்கொண்டா எப்படியோ தம்முடைய தப்புக்கு அவர் உணர்ந்து அவர் தம்மை திருப்பிக் கொண்டு அந்த இடத்தை எப்படியாவது திரும்ப பிடிச்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்புகிறதாக அந்த சொப்பனம் முடிந்தது, அந்த தரிசனம் முடிந்தது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு முன்பாக 2 வழிகள் இருக்கிறது. 2 வழிகள் நமக்கு முன்னால் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:12 கூட கர்த்தர் வேளையில எனக்கு நினைப்பூட்டி கொடுத்தார். அப்படிலாம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜீவ வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வழியை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது பாதுகாப்பான வழி. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், சில பிரச்சனைகள், நெருக்கங்கள் நமக்கு அந்த பாதையிலே உண்டாயிருந்தாலும், குறைவுகள் உண்டாயிருந்தாலும் கர்த்தர் அந்த வழி ரொம்ப பாதுகாப்பான வழி. அந்த முதல் வழி அதான் ஜீவ வழி என்று சொல்லி நான் காண்கிறேன். நீதிமொழிகள் 14:12 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. முடிவோ மரண வழி. முடிவோ மரண வழி என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அப்ப பாருங்க, கொஞ்சம் சிரமமா இருக்க போறதுக்கு ஃப்ரீயா போலாம, அவரு போன பாதை நல்ல ஒரு சமமான பாதை மாதிரி இருந்துச்சு, அதனால நம்மளும் அந்த வழியில போவோம் அப்படின்னு இந்த பாதுகாப்பான இந்த ஜீவ வழியை விட்டு இவர் கடந்து பொழுது அங்க இருக்கிற ஆபத்தை அவர் கொடுத்து கொண்டார். அவருடைய தன்னுடைய வாகனத்தையும் அவர் என்ன செய்து கொண்டார்? அந்த சைக்கிளையும் அவர் தொலைத்து போட்டார். எப்படியோ உயிர் தப்பி திருப்ப இந்த பக்கம் வந்த போல நான் உணர்கிறேன். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப மரண வழி இருக்கிற பொழுது, கேட்டுக்கு போகிற வழி என்பது, நரகத்துக்கு போகிற வழி என்பது பார்க்கிறதுக்கு லகுவான வழியாய் தெரியும். ஆனால் அதை நாம் எப்படியும் தெரிந்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும், சில பாதிப்புகள் நமக்கு உண்டாயிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது ஜீவ வழியைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டாம். உபாகமம் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 11 முதல் சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. மோசே அப்படித்தான் சொன்னார். நான் மரணத்தையும் ஜீவனையும் நன்மையும் தீமையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் சொன்னது போல, எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொன்னது போல, ஜீவ வழியும் மரண வழியும் நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க தான் அதை சூஸ் பண்ணிக்கணும் எந்த வழியில போகணும்னு சொல்லி. அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நம்முடைய ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறது இல்லை. ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார், பலம் தருவார். ஆனா கட்டாயப்படுத்த மாட்டார். கட்டாயமா பலப்படுத்தி சின்ன பிள்ளைகளை மிரட்டுறது போல என்ன செய்ய மாட்டாரு? உங்களை என்னையும் கத்தரிட்டு செய்ய மாட்டாரு. மிரட்டி கட்டாயப்படுத்தி நீ இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா? வாசிங்க. உபாகமம் 30:11 முதல் சில வசனங்களை வாசிக்கிறாங்க. மோசேயும் இதைத்தான் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். வாசிங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் மறைபொருளும் அல்ல. அது உனக்கு தூரமானதும் அல்ல. அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு. உங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி. ஆமா, உங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி. அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்வாயானால் அது வானத்துக்குள்ளதும் வானத்தில் உள்ளதும் அல்ல. அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்வதற்கு. அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் உள்ளது. சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாக உன் வாயிலும் உன் இதயத்தில் இருக்கிறது. அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்தில் இருக்கிறது.
இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு நிர்ணயிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னால் வைக்கிறேன்னு இங்கேயும் என்ன செஞ்சுட்டாரு அந்த பெரிய தீர்க்கதரிசி. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னா ஜீவ வழி நமக்கு போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வழி நமக்கு போதிக்கப்படுகிறது. ஜீவனுக்கு எப்படி போகணும்னு திருச்சபையில நமக்கு திட்டமாக போதிக்கப்படுகிறது. அதுல விசேஷமாக இந்த முழங்கின் சபையில தீர்க்கமாக போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படி மோட்சம் போகணும், எப்படி ஆண்டவரை கிட்டி சேரணும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழணும், எப்படி வாழ்ந்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், எது நமக்கு பாதுகாப்பானது வழி என்றெல்லாம் சொல்லி விசேஷமாக திருச்சபையிலும் இந்த முழங்குழல் சபையிலும் என்ன செய்யப்படுகிறது. அந்தந்த காலங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரரை கொண்டு என்ன செய்கிறார், ஊழியக்காரருக்கு சேர்த்து போதிக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே பிரசங்கம் எனக்கும் சேர்த்துதான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிலாம் எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் என்ன செய்கிறார், போதிக்கிறார். ஜீவ வழின்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகணும், அது சிரமங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதற்காக என்ன செய்யக்கூடாது, அந்த ஜீவ வழியை விட்டுட்டு நம்ம வேற வழியை போயிடக்கூடாது. இன்னொரு வழி ஜீவ வழியை விட்டாச்சுன்னா வேற ஒரு வழி இருக்குன்னு சொன்னா அது மரண வழிதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக போதித்து புத்தி சொல்கிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை எனக்கு உங்களுக்கு எதற்காக தந்தார், இந்த வெளிப்படுத்தல் எதற்காக தந்தார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது என்ன பிரச்சனை, என்ன சிரமம், என்ன நமக்கு வலி வேதனை, நமக்கு குறைவுகள் நமக்கு உண்டாயிருந்தாலும் அது நம்முடைய ஆத்மாவை மிகவும் தாக்குகிற பாதிக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் சாதாரண மனிதர்களும் நம்ம இந்த ஜீவ வழியை விட்டு நம்ம வழி விளங்குறதுக்கு எத்தனை ஏழைகளை கொண்டு வந்தாலும் நம்மளை மிரட்டினாலும் உருட்டினாலும் அது ரொம்ப நம்மளை பாதிச்சாலும் வழியை விட்டுறக்கூடாது. இதுதான் ஜீவ வழி. இந்த ஜீவ வழியில நம்ம தொடரணும் அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை தூக்கிட்டு அப்படி ஸ்டெப்பா ஏறி அடுத்தபடியாக அதை ஓட்டிக்கிட்டு அப்படி பயணித்து மேல போகும்பொழுது அதுக்கு கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனா லெகுவா தெரிஞ்ச வழியை அவர் போய் பார்த்து பிற்பாடுதான் கடைசியில நம்முடைய சைக்கிளை தொலைச்சிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொலைச்ச மாதிரி அவன் அங்க இருந்து சாத்தான் அந்த மனுஷன் எடுத்துக்கிறான், அதை பிடுங்கி எடுத்துக்கிட்டா இவர்கிட்ட வந்து பிடுங்கி அந்த பாதாளத்துக்குள்ள போட்டுட்டான். இவனை எப்படியோ தப்பிக்கிட்டாரு. அதுக்காக ஆண்டவரே நாம் சோதரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம தொலைச்ச மாதிரி ஊழியக்காரங்க அப்படி நடந்துக்கிட்டா அவருடைய ஊழியத்தை தொலைச்ச மாதிரி. ஆண்டவருக்கு சித்தமான வழியில ஊழியம் செய்யாதபடிக்கு மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் மரண வழிதான். அவருக்கு முன்னால போறவங்களும் குளிர்தான் விடுவாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா ரெண்டு பேரும் குளிர விடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படின்னா தேவனுடைய இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கிற பொழுது ஜீவ வழியும் நமக்கு முன்பாக இருக்கிறது, மரண வழி இருக்கிறது. அதை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம தான் எதிர நடக்கணும்னு உறுதி உள்ளவர்களாக நாம் தீர்மானிக்கிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மோசையும் அதைதான் நமக்கு என்ன செய்திருக்கிறார், சொல்லி தந்திருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவரை நாம் சோதரிப்போம். மத்தேயு 7:12-13 வசனங்களை கூட நம்ம வாசி பார்ப்போம். ஏசப்பாவும் இதை ரொம்ப குறிப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மத்தேயு 7:12 எடுத்தவங்க வாசிக்கலாம். சத்தமா வாசிக்கலாம். ஆதலால் மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறாரோ இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஆமா 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 இருக்கிறது. அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இதே தான் சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே உபாகமத்தில் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையும் ஜீவ வழியையும் மரண வழியையும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பவும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ ஜீவ வழியில போய் கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரமமா இருக்கு தானே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தானே. சிரமமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் இது பாதுகாப்பான வழி என்று எனக்கு ஆவியில தேவனாக அது அந்த தரிசனத்தை கண்ட பொழுது உணர்த்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அது நல்ல அகலமான ஒரு ரோடாக இருக்கு. அந்த படிகளும் நல்ல ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஆனாலும் அது பாதுகாப்பான ஒரு வழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் அங்கே நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய ஆத்துமாவை தொட முடியாது. கர்த்தர் அப்படி ஒரு பாதுகாவல அந்த ஜீவ வழியில வச்சிருக்கிறத நான் ரொம்ப அதில் நான் அதிகமாக கண்டேன். அதற்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இடுக்கமான வாசல் வழியாக உட்பட விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன வாசல் தான், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நம்ம காலை கையும் உதறி போட்டு நடக்க முடியாதுதான், ஒரு கட்டுப்பாடோட தான் நாம் நடக்க வேண்டிய இருக்கிறது இந்த உபதேசத்துக்கு கீழே. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம சுமந்துக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. நம்மளே பாதுகாக்க வேண்டியிருக்கு, நம்முடைய ஆட்களை ஜீவத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, என்னையும் நான் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, அதை கர்த்தருடைய சித்தப்படி நான் கொண்டு போக வேண்டியிருக்கிறது, நீங்களும் கொண்டு போக வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அதான் பாதுகாப்பான வழி என்று கர்த்தர் சொல்கிறவைக்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வழி நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப பாதுகாப்பான வழி என்று உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப பாதுகாப்பான வழி. கஷ்டமா இருந்தாலும் பாதுகாப்பான வழி. பார்க்கறதுக்கு அது விசாலமா இருந்தாலும் அது உங்களை கொண்டு போய் பெரிய பாதாளத்துல தள்ளி போடும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சில கஷ்டங்களை நம்ம சுமக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வழியை விட்டுட்டோம்னு வைங்களேன், ஜீவ வழியை விட்டுட்டோம்னு வைங்களேன். ரெண்டு வழி தான் இருக்கு. ஜீவ வழியை விட்டுட்டா அப்புறம் மரண வழி தான். அதுக்கு அதுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து ஒரு நித்தியமான ஒரு பாதாளத்துல நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு, ஜீவனையும் ஜீவ வழியையும் மரண வழியும் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம தான் நடக்கணும் அதுல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 8-9 ஏன் நம்ம கிட்ட அத விட்டுட்டாரு. நீ ஜீவ வழியில நடக்கலாம், இல்லைன்னா மரண வழியில நடக்கலாம் அப்படின்னு எதுக்கு நம்ம கிட்ட அதை விட்டுட்டாரு? இல்ல நீ இப்படிதான் நடக்கணும்னு நம்மளை கண்டிதம் பண்ணிருக்கலாம் தானே, நம்மளை கட்டாயப்படுத்திருக்கலாம் தானே, நம்மளை மிரட்டி விட்டு நீ இப்படிதான் போகணும்னு சொல்லிருக்கலாம் தானே. ஏன் சொல்லல? ஆதியாகமம் 2:8-9 வசனங்களை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி, ஆமா, மனிதனை உண்டாக்கி ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அளவுள்ளதும், ஆமா, புசிப்புக்கு நலமான சகலவித ஜீவச்சனையும், ஆமா, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், ஆமா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்கப்படினார். ஆரம்பத்திலே வச்சுட்டாரு. ஜீவனுக்கு ஏதுவான ஒரு விருட்சத்தையும் தீமைக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான விருட்சத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் அன்னைக்கும் அவர் வச்சுட்டு தான் அந்த மனுஷனை அங்க உள்ள அதை கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் கட்டாயமா சொன்ன? அங்கேயே அப்படிதான் சொன்னாரு. 2 காரியம் இருக்கு இந்த தோட்டத்தின் நடுவில். ஜீவ விருட்சம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு. நீ ஜீவ விருட்சத்தை நீ புசித்தேன்னு சொன்னா, அந்த விருட்சத்துல களி புசித்தேன்னு சொன்னா நீ எந்த உயிரோடு கூட இருக்கலாம், சாகாவரத்தை பெறலாம், மனிதனுக்கு ஒரு சாகாவரம் கிடைக்கும். அது இறைவனாக எங்களுக்கு உரியது. ஆனாலும் அந்த சாகாவரம் உனக்கு கிடைக்கும். ஆனா அதே பக்கத்துல நன்மை தீமை அறியக்கூடிய மரம் இருக்கு. அதை நீ புசிச்சேன்னா உன் ஆத்மா செத்து போவோம், நீ செத்து போவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவனை அங்க விட்டுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அவனையும் ஏவாளையும் படைச்சு தேவனாகிய கர்த்தர் அங்க என்ன செஞ்சுட்டாரு? ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு 2 பேரையும் அங்க விட்டுட்டு அந்த முடிவு உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி செஞ்சாரு அப்படி நம்ம கேட்கணும் தானே. கட்டாயமா சில வேலைகளை பாருங்க, பிள்ளைகளை நம்ம கட்டாயமா அப்படியே அப்படி செய்யக்கூடாது ரொம்ப மிரட்டி உருட்டி எல்லாம் செய்யறோம். ஏன்னு சொன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் விவரங்கள் தெரியாது. ஆனா கர்த்தர் ஆதாமை படைத்த பொழுது அவனை முழு மனிதனாக படைத்தது மாத்திரமல்ல, அவனை சுயாதீனம் உள்ளவனாகவும் படைத்தார். ஹல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவன், அவனுக்கு சுயாதீனம் உள்ளவனா படைச்சார்.
கீ கொடுக்கிற பொம்மை மாதிரி இல்லை. கீ கொடுத்த உடனே என்ன செய்யும்? அது ஆடும், கடகடன்னு ஆடும், தலையாட்டும், தட்டி விட்டோம்னா தலையாட்டும், எல்லாம் செய்யும். பொம்மை மாதிரி மனுஷனை படைக்கல. எளியவங்களையும் தேவனாகத்தை படைத்த பொழுது அவர் தம்முடைய சாயலாக படைத்தபடினாலே அவருக்கு இருக்கிற சுயாதீனத்தை மனிதனாய் நமக்கு கொடுத்தார். நம்ம தான் முடிவு பண்ணிவிடலாம் எப்படி இருக்கணும்னு, எப்படி நடக்கணும்னு, எப்படி போகணும்னு, எந்த வழியில போகணும்னு நம்ம தான் தீர்மானிக்கிறது. நம்முடைய மேல விழுந்த ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நமக்கு இறைவனை போல நமக்கு சுயாதீனத்தை கொடுத்தார் இறைவன். அதனால நமக்கு அப்படி சொன்னார். நம்ம ஒரு ரோபோ இல்ல. ரோபோன்னு சொன்னா மனிதர்கள் அதை உருவாக்கி அதனுடைய கண்ட்ரோல் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் இருக்கும். அதுக்குரிய ரிமோட், அதை இயக்குகிற காரியம் மனுஷ கையில இருக்கோ. அவங்க விரும்புற மாதிரி அதை அப்படி நடக்கும், போகும், வேலை செய்ய, எல்லாம் செய்ய முடிச்சுன்னு பார்க்கிறேன். அப்படி ஒரு ரோபோ மாதிரி அல்லது ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி உயிரில்லாத ஒன்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்யல, நம்ம உருவாக்கல. நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். அது சுயாதீனத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அது நல்ல காரியமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல கர்த்தரை அறியாது இருந்தோம், கர்த்தருடைய வழியை அறியாது இருந்தோம், சபை அறியாது இருந்தோம், சத்தியத்தை அறியாது இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. நாம் தேவனை யாருன்னு அறிஞ்சிருக்கிறோம், கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய திருச்சபையில இருந்திருக்கிறோம். நமக்கு ஜீவனா இருக்கிற சத்தியம் இந்த சபையில கடந்த காலங்களில் போதிக்கப்பட்டது. இது விசேஷமாக இந்த காலங்களிலும் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உலக சபையில அது தெளிவாக உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. இது கருத்தாக கேட்டு அதன்படி நடக்கிறதும் நடக்காததும், அந்த ஜீவ வசனத்தை பற்றி கொள்கிறதும் இந்த ஜீவ வழியிலே நடக்கிறதும் எனக்கும் உங்களுக்கு இருக்கிற சுயாதீனம். ஹல்லேலூயா. இதுல நம்ம ரொம்ப தெளிவாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் என்ன செய்யற காரியமா இருக்கிறது. பாருங்க, பிரகாசித்த நட்சத்திரங்களை போல பிரகாசித்த தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜீவ வழியை விட்டு விட்டார்கள். ஜீவ வழியை விட்டுட்டா அர்த்தம் ஒரு வழிதான் இருக்கு. நான் சொன்னது போல இருவழி பாதையை அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரிக்கிறது என்று சொன்னது போல நாம் உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டு நாம ஜீவ வழிக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னும் அநேகர் என்ன செய்ய மரண வழியில தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நரகத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மோட்சத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவங்க நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் நீதிக்கு உட்படுத்திட்டு அந்த நீதியை விட்டுட்டாங்க, அந்த தேவ நீதியை விட்டுட்டாங்க, ஜீவ வழியை விட்டுட்டாங்க. அநேக பரிசுத்தவான்கள் பெரியவர்களாக இருந்தவர்கள் விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்து கிடைக்கிற சில காரியங்களுக்காக அதை விட்டுட்டாங்க. அப்படிதானே? சில காரியங்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, இல்ல பதவிக்காக, இல்ல ஒரு பெரிய கூட்டம் நமக்கு வேணுங்கிறதுக்காக, எதுக்கோ ஒண்ணுக்காக என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு போதிச்சு நமக்கு வழிகாட்டிகளாக நட்சத்திரங்களை போல வானத்து நட்சத்திரங்களை போல இருந்தவங்க இன்னைக்கு வேறு வழியில போயிட்டாங்க. தங்களை ஜீவனை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. மரண வழியில போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும் நம்ம இப்பொழுது? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, வெளிப்படுத்தலோடு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ரெண்டு வழி இருக்கு. ஜீவ வழி நமக்கு முன்பாக இருக்கிறது, மரண வழி நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம ஜீவ வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டார். ஒரு தகவல் இருந்தார், தன் பிள்ளையை பார்த்து, மகளே கொஞ்சம் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காது கேட்காதது போல அந்த பிள்ளை இருந்திருக்கு, அந்த பெண் பிள்ளை இருந்திருக்கு. மகளே உன்னதான் கூப்பிடுறமா, அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு திரும்ப கூப்பிட்டுருக்கிறாரு. மறுபடியும் காது கேட்காத போல இருந்திருக்கு. நான் சொல்றது உனக்கு காது கேட்கலையான்னு கேட்டுருக்கிறார். ஏறிட்டு பார்த்துட்டு தண்ணி கொண்டு வாமான்னு சொன்ன பொழுது அப்படியே ஏறிட்டு பார்த்துட்டு மறுபடியும் பேசாம உட்காந்துருக்கு. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, கோவம் வந்த உடனே கோவத்தில் எந்திரிச்சு ஒரு அட்டி நல்ல போட்டு அந்த பிள்ளைக்கு போட்டு, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைதான், ரொம்ப சின்ன பிள்ளை கிடையாது, நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளைதான், ஒரு அடி போட்டு டம்மு டம்முன்னு 4 அடி போட்டு அந்த தகப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்படியே காத்த பிடிச்சு அப்படியே திரும்பி முறுக்கி கொண்டு போய்
அந்த மறு கையில கை கமலை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கையில அந்த குடத்து பக்கத்துல கொண்டு போய் முக்கு தண்ணி கோரு அப்படின்னு சொல்லி அப்படியே காத்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து தண்ணியை வெங்கி மேய்ச்சல அப்படின்னு அவர் சொல்லி அந்த பிள்ளை வச்சுட்டு நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த தகப்பன் அந்த தண்ணியை எடுத்துருக்கிறாரு. மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அன்பா சொன்ன கேட்கலையே, அடிச்சு சொல்லி அல்லவா இந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய அந்த காரியத்தை அவர் நினைச்சு அந்த பிள்ளைகிட்ட இருந்த அந்த காரியத்தை இந்த கொலை கேட்ட நினைச்சு கீழ்ப்படியிலே தவப்ப கூட்ட பொழுது அன்பா அந்த வேலையை செஞ்சிருக்கலாமே, அது செய்யல இருக்கிற இந்த எல்லா காரியம் வந்து உண்டாயிருந்த பொழுது அப்படியே அவர் ரொம்ப பாரத்துல தூக்கத்துல அந்த தண்ணியை குடிக்கவே இல்லை, அப்படி வச்சுட்டா கீழே ஊத்திட்டாங்க. இதுதான் என்னையும் உங்களையும் கட்டாயப்படுத்தினா இறைவனுக்கு நேர்கிற காரியமும் எனக்கு நேர்கிற காரியமாக இருக்கிறது. சின்ன பிள்ளைக்கு கதைக்காக சொல்லப்படவில்லை. வலுக்கட்டாயமாக கர்த்தர் எதையுமே செய்கிறதில்லை. ஆனாலும் அவரை நல்லவரே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்வாரு, என்னையும் கர்த்தர் கொள்வார், எனக்கும் அவரை புத்தி சொல்வாரு. அவள் சீக்கிரத்துல நம்ம வழி தப்பி போறதுக்கு, நம்ம ஆண்டோட வழி விட்டு தூரமா போறதுக்கு, மறுவழியில போறதுக்கு, வேற வழியில போறதுக்கு அவர் லேசில விட மாட்டாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்வாரு, அவரு பிரயாசப்படுவார், தடுத்தால் கொள்வார். அப்ப அது ஆவிக்குரியா நமக்கு நம்ம லெஃப்ட் ரைட்ல நம்ம காரியங்கள் எல்லாம் ஏதோ மாறப்போகுது பொழுது, அதனாலதான் அவரு தடுத்தால் கொள்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு கல்லு தட்டிட்டு, இல்ல ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிட்டு, பைக் பஞ்சர் ஆயிட்டு, இல்ல சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு, திடீர்னு ஒரு தடை உண்டாகுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல வருத்தப்படக்கூடாது. நம்ம எடுத்தோட நம்ம எடுத்து வருத்தப்படும், சே இப்படி ஆயிட்டேன், சே இப்படி ஆயிட்டேன், நம்ம போன காரியம் இப்படி தடையா போயிருமே, இனி சாப்பிட்ட நேரம் ஆகுமே, இதை நீ எப்படியப்பா சரி செய்யணும். நமக்கு சில நேரத்தில் விசனங்கள் வருகிறது. ஆனா எதுக்கோ ஒண்ணுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அந்த இடத்துல அப்படி ஒரு தடையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. அதுக்கும் சோதனை சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜீவ வழியில நடக்கிறோம். சில நேரத்துல சில தடுமாற்றங்கள் நமக்கு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மளை பிடிச்சு நிறுத்துறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. பரிசுத்தவான்கள் ஒரு நாள் நாகர்கோவில் பரிசுத்தவான்கள் தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் மேலே எந்த சங்கடமும் அர்த்தமும் இல்லை. அப்படி இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் தானே, அவங்க பேரை சொல்லி நான் சொல்ல மாட்டேன் தானே. ஹல்லேலூயா. அவங்க போதித்த வழியில் நடக்கலாம். கடைசி நிமிஷங்கள் அவங்க போன வழியில நான் போக முடியாது, அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியாது. அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் போதித்த வழியிலே நான் நடக்கிறேன். தலைமையும் முதன்மையா இருந்த பரிசுத்தவான்களும் எனக்கு ஊழியக்காரராக இருந்த தேவனுடைய மனிதர்களும் போதித்த வழியிலே நான் நடக்கிறேன். அவர்கள் போன வழி கடைசி நிமிஷங்களில் சரியில்லாமல் போய்விட்டது, அதில் நான் போக முடியாது. அது ஜீவனுக்கு போகிற வழி இல்லை, அது ஜீவ வழி அல்ல, ஜீவ பாதை அல்ல. அப்ப ஒரு காரியம் சொன்னாங்க, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு ஒரு காரியம் சொன்னாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு நாள் ஊழியம் செய்யறதுக்காக அவங்க அந்த காலத்துல ரொம்ப பைசா குறைவான காலங்கள், அதனால பஸ்ல தான் இங்க பிரயாணம் பண்ணுவாங்க. டவுன் பஸ்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா டவுன் பஸ்ல போவாங்க. அப்படி ஒரு டவுன் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா பஸ் வரலையா. அப்படி பஸ் வராம இருந்த அந்த நேரத்துல திடீர்னு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பஸ் வந்திருக்கு. அப்படி பஸ் வந்த பொழுது அதுல பயங்கர கூட்டமா இருந்திருக்கு. எல்லாரும் முண்டி அடிச்சு ஏறி இருக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படியில ஏறி தொங்கிட்டு பயணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு கண்டக்டர் எல்லாரையும் விட்டுட்டு இவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, கீழே இருக்கியா அப்படின்னு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு விசில் அடிச்சுட்டான். பஸ் போயிட்டு ரொம்ப துக்கமா இருந்திருக்கு உங்களுக்கு. இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், நம்ம போக வேண்டிய ஊழியம் காரியங்கள்லாம் தடையாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பஸ் வந்திருக்கு, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கு. அந்த பஸ்ஸில் ஏறி இவங்க போகிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து போகிற பொழுது அந்த பஸ்ஸு ஏதோ ஒரு அதில் ஒரு அசம்பாவிதம் நடந்து ஏதோ பள்ளத்தில் விழுந்துட்டா, குளத்தில் ஏதோ ஒரு காரியம் விழுந்து ஒரு பெரிய சேதாரம் ஆயிருந்தது. ஒருவேளை கர்த்தர் இப்படி செய்யாது இருந்திருப்பார் என்று சொன்னால் நானும் அந்த ஆபத்தில் மாட்டி எனக்கு ஒரு பெரிய ஏதாவது ஒரு அடியோ குறைவோ எனக்கு உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தர் ஏதாவது ஒன்று இப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நல்லதுக்கு தான் அப்படி நம்ம எடுத்துக்கணும், வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் பிரசங்கித்ததை நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனபடியால் ஜீவ பாதையிலே போய்கிட்டு இருக்கிறோம். சில நெருக்கங்கள், குறைவுகள், சில வலிகள், சில பாதிப்புகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால இதை விட்டுற முடியுமா? விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஜீவ வழியை நம்ம அறிந்திருந்தோம்னா, இது நேர்பாதையை அறிந்திருந்தோம்னா, இது நம்மள தேவனுடைய மோட்சத்துல கொண்டு போய் இது கொண்டு சேர்க்கிற வழி என்று அறிந்திருந்தோம்னா, கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நம்ம பல்ல கடிச்சிட்டு தாக்கு பிடிச்சிட்டு அந்த வழியில தான் போகணும், வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. நானும் நெருக்கத்தில் தானே இருக்கிறேன், எனக்கும் இந்த வெளிப்படுத்தல் தேவைதானே, நான் செஞ்சிடக்கூடாது தானே. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் அதிகமாக மனதளவிலே நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், சரீரத்தில் அல்ல, மனதளவிலே தாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 13:10. ஆனால் பொதுவாக மனிதர்கள் சாத்தானும் கர்த்தருடைய வழியை புரட்டுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவங்க புரட்டினா நம்ம புரண்டக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க நல்லா தானே இருக்காங்க, நம்ம தானே கஷ்டப்படுதோம், நமக்கு தானே இத்தனை பாதிப்பு, இத்தனை குறைவு, இத்தனை நெருக்கம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிற மாதிரி, யோசிக்கிற மாதிரி மரண வழின்னு சொல்லப்படுற வழியில போறவங்க, ஜீவ வழியை விட்டு விட்டவங்க, இல்லது சரியில்லை, இவங்க வாழ்க்கை சரியில்லை, இவங்களோட வாழ்க்கை சரி கிடையாது, இவங்க சரியில்லை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க சுபிச்சமா இருக்கிற மாதிரி தெரியும், சுகமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம புரண்டக்கூடாது அப்படிங்கிறது காரியமா இருக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் 13:10. எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, சாத்தின் மகனே, நீதிக்கெல்லாம் பயங்கனே, செம்மையான வழிகளை புரட்டாமல் ஓய மாட்டாயோ. சாத்தான் எப்படிப்பட்டவன்னு இங்க எழுதி வச்சிருக்குது. அவன் எப்படியாவது நம்ம வழியை விட்டுடணும், ஜீவபாதையை விட்டுணுங்கிறதுக்காக பல நெருக்கங்களை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு பிரியமா இருக்கிறவங்களை கொஞ்சம் வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வச்சிருப்பான். ஹல்லேலூயா. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க உண்மையிலே நல்லா இருக்காங்களா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி. எல்லாம் இருந்து ஒரு மனித ஆத்மா தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவனுடைய ஜீவ வழியில இல்லை, கர்த்தரு கூட சிநேகம் ஐக்கியமா இல்லை, தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது முழு நட்டம். ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் நமக்கு இருக்கு, நமக்கு ஏதோ ஒண்ணு சில காரியங்கள் குறையா இருக்கு, ஒரு நெடுதலா இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன நஷ்டம் தான். அதையும் கர்த்தர் என்ன செய்வாரு, டக்குன்னு மாத்தி போட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவன் புரட்டுவான். தேவனுடைய வழியை போதிக்கிறவங்க தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள், ஜீவ வழியை போதிக்கிறவர்கள். அதை உண்மையா போதிக்காதவங்க மரண வழியில இருக்காங்கன்னு அர்த்தம். முதல்ல அவங்க மரண வழியில தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அன்பிற்கு உங்களை நான் என்ன செய்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை கூட வாசிக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும், கொஞ்சம் தம் கொடுக்க வேண்டியிருக்கும். போராடுகிறது நல்லது. ஜீவவழியை பிடித்துக் கொள்வதற்கும் ஜீவவழியை முன்னேறுவதற்கும் நாம் போராடுகிறது நல்லது.
2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹalleluya. இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் நல்ல போராட்டம். ஹalleluya. நம்ம போறது சரியில்லை, நம்ம போறது ஜீவ வழின்னா, நமக்கு போதிக்கப்படுற போதனை தேவ போதனை என்று சொன்னால், இந்த போதனையின்படி நாம் நடந்து போகிறோம் என்று சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு தொடர்ந்து போகிறோம் என்று நாம் அறிந்து கொண்டால், ஆண்டவரை பின்பற்றி பின்செல்கிறோம் என்பது நமக்கு உறுதியாக ஆவியிலே தெரியும் என்று சொன்னால், அதை பற்றிக் கொள்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதுக்காக நம்ம போராடுகிறது தான் நல்ல போராட்டம் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வெளிப்படுத்தல நான் பார்த்த மாதிரி அப்படி கொஞ்சம் சமாதானமா போன மாதிரி இருக்கு. சமாதானமா தான் நம்ம எப்பவும் இருக்கோம். சமாதானமா போன மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஜீவ வழி எப்பவும் சமாதான வழிதான். நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகளும் காரியங்கள் உண்டாயிருந்தாலும் அதையும் மீறி ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கும். அது இறை சமாதானம். அதை சாத்தானால குறைச்சு போட முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே ஆட்டி பார்த்தாலும் கர்த்தர் எடுத்துருவாரு. அந்த சமாதானத்தை நமக்கு மேலும் மேலும் நமக்குள்ள பெருக செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் நம்ம சமாதானமா இருக்கிறோம். அப்போ அதுக்கு போராடுகிறது நல்ல போராட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்துக்கொள்ளலாம். இது சரியான வழிதான். நின்னணும், எங்க வந்தாலும் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை மிஞ்சி ஒண்ணும் வராது. கர்த்தரை மிஞ்சி ஏதாவது வருமா? வந்திருக்கா இது வரைக்கும்? இனியும் வராது. அப்பா இது எதுக்கு வருதுன்னா, நம்ம சரியா போய்கிட்டு இருக்கோம், அதான் வருதுன்னு அர்த்தம். சரியா போனாதான் சாத்தான் முட்டு கொடுப்பான், முண்டிக்கிட்டு வருவான். சரியா போகலைன்னா விட்டுருவான். சரி, இவனுக்கு சேர்த்து தான் அங்க நரகம் சூடாக்கப்படுகிறது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா விட்டுருவான். ஹல்லேலூயா. உபாகமம் 5:32 இதுல நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஜீவ வழியையும் மரண வழியையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். வச்சுட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாராவது சொல்லுங்க பாப்போம். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராலும் நீங்க சொல்லுங்க. இங்கே போதிக்கப்படுகிற போதனையை கேட்டு அதுபடி நடந்தால் மோட்சம் போக முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாக இந்த கிளையிலே போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தீர்க்கமாக போதிக்கப்படுகிறது. எப்படி போகணும், இப்படித்தான் போகணும். எப்படி நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும். இதுதான் கர்த்தருடைய வழி அப்படின்னு சொல்லி நம்ம வளர்வரை எழுதும் சாய்ந்து விடாதவனுக்கு அப்படி ஒரு அலசடி நமக்குள்ளே உண்டாகிற பொழுதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? இதான் வழி, இப்படிதான் நீ நடக்கணும், நீ நடக்கிறது சரி அப்படின்னு போதிக்கிறதுக்கு இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்படுகிறது. நீங்கள் நான் போதிக்கிறேன் நீங்க நினைக்க கூடாது. குறிப்புகள் எடுத்து வருகிறோம். பேசுகிற பொழுது ஆவியானவர் என்னை நிரப்பி ஆட்கொண்டு அவர் பேசுகிறதை நானும் அனுபவித்து உணர்கிறேன் ஒவ்வொரு நாட்களிலும். அதற்காக என் தேவனாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிட்டீங்களா? உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சமாதானமா இருக்கு. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களா? வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது? நீங்க சாயக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கேட்கிற வசனம் செம்மையா இருக்கு, சரியா இருக்கு, அது கர்த்தருடைய வசனமா இருக்கு அப்படின்னா அதுல நம்ம உறுதியாக அதை பற்றி கொள்ள வேண்டியதான். ஹல்லேலூயா. அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம நின்னுட வேண்டியதான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வலதுபுறம் இடதுபுறம் நம்ம சார்ந்திடவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்றால் அந்த வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கணும். அதுக்காக சில சிரமங்கள் நம்ம பட வேண்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ இந்த முறை இல்லை, முந்தின முறை போயிட்டு வரும்போது கடைசியில் வெளியில இருந்து சொன்னேன். மிஞ்சி போனா மறிச்சு தானே போவோம்,
மோட்சத்துக்கு போயிடலாம் கடைசியா வாசல் வச்சு சொல்லிட்டு வந்தேன். ஹalleluya. மிஞ்சுமா நம்ம மரிச்சு தான் போவோம், ஆனா மோட்சத்துக்கு போயிடலாம். அப்ப மோட்ச வழி தான் ஜீவ வழி. ஹalleluya. ஜீவ வழியில போய் தான் மோட்சத்துக்கு போகணும். ஜீவ வார்த்தையின்படி, இந்த ஜீவனுள்ள இந்த வேத எழுத்துக்கள் படி நமக்கு போதிக்கிறபடி நாம் நடந்துதான் நம்ம மோட்சத்துக்கு போகணும். ஹalleluya. அதுல என்ன இடத்துல வந்தாலும் நம்ம தாண்டி போக வேண்டியதான். மிஞ்சி போனா ஜீவன் தானே போகும். அதனால பரிசுத்தவான்கள் ஊழியங்கள்ல தாக்கப்படுகிற பொழுது, தேவனுடைய மனிதர்களுக்கு எளியா அப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, நான் ஒண்ணு நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, பிதாக்களை காட்டில் நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, ஒண்ணு நான் சரியா உங்க பின்பற்றி போகணும், இல்லைன்னா உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வந்துடணும் ஆண்டவர். என்ன அவங்க ஜெபம் பண்ணாங்க, என்ன வேதத்தில் இருக்கிறதா? ஹalleluya. நீ என்னை எடுத்துக்கொள்ள மாட்டவரே, எப்படி என்னை எடுத்துக்கொள்ள மாட்டவரே? அதனால யாருடைய மிரட்டல் உருட்டல்களுக்கும், இந்த இசைவேலுடைய ஆவிகளுக்கும், இந்த துர்போதனைகளுக்கும் நான் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுத்து நான் உண்மை விட்டுறக்கூடாது, உங்க வழியை விட்டுறக்கூடாது, பக்தி வழியை விட்டுறக்கூடாது, பக்தி வழியை விட்டுறக்கூடாது, ஜீவ வழியை விட்டுறக்கூடாது, மோட்ச வழியை விட்டுறக்கூடாதுங்கிறதுல பரிசுத்தவான்கள் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. ஹalleluya. ரொம்ப தாக்கப்படுகிற பொழுது, முடியாமல் போகிற பொழுது, இதை எடுத்துக்கொள்ள மாட்டவர், எடுத்துக்கொள்ள ஆண்டவர், நான் நல்லவன் இல்லை என்று ஜெபம் பண்ணாங்க. ஆளை விட்டு நான் போறேன்னு சொல்லல. ஹalleluya. ஆளை விட்டு நான் போறேன்னு சொல்லல. இதான் பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களாக இருந்தது. ஹalleluya. எதையும் இழக்கலாம், நாம் தேவனை இழக்கக்கூடாது, கர்த்தருடைய வழியை இழக்கக்கூடாது, ஜீவ வழியை விட்டு விடக்கூடாது என்பதுதான் கர்த்தருக்கு நமக்கு கொடுக்கிற போதனையாக இருக்கிறது. ஹalleluya. காலத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு அநேக காரியங்கள், அநேக கேள்விகள் எனக்குள்ளேயும் எழும்புகிறது உண்டு. ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி அப்படின்னு சில அநேக கேள்விகள் எனக்குள்ளும் எழும்புகிறது உண்டு. ஆனால் தேவனிடத்தில்தான் அந்த காரியங்களை எல்லாம் கொண்டு போகிறது பொதுவாக என்னுடைய வழக்கமும் பழக்கமாக இருக்கிறது. என் தேவன் என்னை அப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்ப நான் தேவனிடத்தில்தான் அப்படிப்பட்ட காரியங்களை நான் கொண்டு போனேன். நீங்க தான் ஆண்டவரை விட சொல்லணும், எனக்கு விட தெரியல அப்படின்னு சொல்லி நான் நேற்று காலத்துல நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு விட தெரியல ஆண்டவரே, அறிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜீவ வழியெல்லாம் போதிக்கிறேன், கை கொண்டு போதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நான் கை கொண்டு போதிக்கிறேன். நான் மக்களுக்கு ஒன்று சொல்றேன்னு சொன்னா நான் அதை முதல்ல அதை கை கொள்றேன், அந்த ஜீவ வார்த்தையை கை கொள்றேன், அந்த ஜீவ வழியை நான் கை கொள்றேன். என்னால முடிஞ்ச மட்டும் உனக்கு பயந்து நடக்கிற, பயபக்தியா இருக்கிறேன், உங்களுடைய சத்தத்தை கருத்தா கேட்கிறேன். உங்களுடைய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்க, அதை விட்டுட்டு மற்றொன்று நான் பிடிச்சு கொண்டு நான் எப்பவும் மாற்று வழியை நான் தேடனே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் முடிச்சப்பட்டு இருக்கிறேன், ஆனா நான் குறைவுள்ளவன் தான், ஒவ்வொருமாக நான் ஒன்று நிறைவுள்ளவன் அல்ல. ஹalleluya. திஸ்பியனாகிய அந்த தேவனுடைய மனுஷனே அப்படி சொன்னாரே, பிதாக்களை காட்டு நான் நல்லவன் சொல்கிற கூட நான் மட்டும் என்ன ரொம்ப பெரிய ஆளா? ஹalleluya. அதனால முடிஞ்சதை செய்யறேன், முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். ஏன் ஏன் என்று பல கேள்விகள் நேற்று காலத்துல எனக்கு உண்டாயிருந்தது. ஹalleluya. 11 மணி வரைக்கும் செவிச்சுட்டு நான் படுக்கைக்கு போயிட்டேன். நாளைக்கு நான் தேவ சன்னிதானத்தில் நின்று ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதனை நடத்த வேண்டாம், நான் ஜனங்களுக்கு வார்த்தைகளை தர வேண்டும் ஆண்டவரே, என்னை படப்படுத்தும் என்று சொல்லி என் தேவ சமூகத்தில் ஒப்புவித்து விட்டு நான் நித்திரையை கடந்து போய்விட்டேன். ரொம்ப நேரம் தூக்கம் வர, எப்போ தூங்கினேன் எனக்கு தெரியாது. எனக்கு நேற்று ராக்காலத்தில் திரும்ப ஒரு ராக்கால தரிசனத்தை ஒன்று கொடுத்தாரு. அதுதான் எனக்கு ரொம்ப நிம்மதியான பதிலாக இருந்தது. தேவன் ராக்கால தரிசனத்து மூலமாக என் கேள்விக்கெல்லாம் அதுல ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு காலத்துல எனக்கு ரொம்ப இன்பமா இருந்தவர், எனக்கும் இன்பமா இருந்தவர். அந்த தேவனுடைய மனுஷன் திடீர்னு வராரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது போல நான் காண்கிறேன். வந்து அப்படியே என்னை கட்டுப்பிடிச்சிட்டு அப்படி அழுதுகிட்டே சொல்றாங்க,
சகோதரனே, ரொம்ப நான் உங்களை நெருக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் கெட்டுப்பிடிச்சு அழுதுகிட்டே அப்படி சொல்றாங்க. அப்ப நான் திருப்பி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னேன், நானும் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டேன்னு நான் சொல்ல. ஏன்னா தீமை செய்யலையே, சொப்பனத்துல கூட உங்களுக்கு தீமை நினைக்கலையே. வலி மாறுபாடு அப்படின்னாலே அந்த வலியை தான் எதிர்த்து நின்றதைய தனிப்பட்ட முறையில நான் சொப்பனத்தில் கூட யாருக்கு நான் தீங்கு செய்யவில்லை, தீங்கு நினைக்கவில்லை. அதை தேவசனத்திலிருந்து தைரியமாக சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த கிருபைக்காக என் தேவனை நான் சோதரிக்கிறேன். உடனே நானும் அவங்ககிட்ட திருப்பி மறுமொழியா சொல்றேன், திருச்சபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமா இருந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். திருச்சபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் உங்க கூட கொஞ்சம் இறுக்கமா இருந்துட்டேன், டைட்டா இருந்துட்டேன் அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லுகிற அர்த்தம் உங்ககிட்ட கொஞ்சம் டைட்டா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட சொல்றேன். உடனே அவங்களும் அதை ஆமோதிக்கிற மாதிரி திருப்பி சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு நான் சொல்லுவேன், வலதுபுறம் இடதுபுறம் சாய முடியாது தானே, இறுக்கமாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், வலதுபுறம் இடதுபுறம் நான் சாய முடியாது தானே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பரிசுத்தவானும் எந்த வெளிப்படுத்தல அதை ஒப்புக்கொள்கிறார். என்ன ஒப்புக்கொள்கிறான்னு சொன்னார். ஆமா ஆமா, வலதுபுறம் இடதுபுறம் சாய முடியாது என்று அவர் சொல்லுகிறதாக அந்த வெளிப்படுத்தல் முடிந்தது. விழிச்சுக்கிட்டேன். 1:30 மணி இருக்கும். அதுக்கப்புறம் நான் தூங்குறேன். இனிமே தான் தூங்கணும். கர்த்தர் சித்தம் பண்ண ஆறாவது முடிச்சுட்டு போய் நான் தேவ சுமத்திலேயே அந்த காரியம் என்னை கொஞ்சம் நிமிர்ந்து நிற்க செய்திருந்தது. அப்ப கர்த்தர் திட்டமா சொல்லிட்டார், நீ சரியா தான் இருக்க. கேள்வி அதான், ஏன் 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 என்ற கேள்வியில இது ஒரு கேள்வியா இருந்தது. ஏன் 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 என்ற கேள்வியில இது ஒரு கேள்வியா இருந்தது. என் தேவனிடத்துல என்னால விளைந்து கொள்ள முடியலப்பா அப்படின்னு தான் ராத்திரில கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன் 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 நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போடும்போது கர்த்தர் ஒன்றை உறுதிப்பட எனக்கு சொல்லி இருக்கிறார். நான் சொன்ன பதில் தான் என்னுடைய ஆன்ம நிலை, என்னுடைய மனநிலை என்பதை கர்த்தர் திட்டமாக எனக்கு தட்டி கொடுத்து சொன்ன மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா! சத்தியத்துக்காக சபைக்காகவும் நான் இருக்கு காட்டியிருக்கிறேன். வலதுபுறம் இடதுபுறம் சாயவில்லை அப்படிங்கிறது கர்த்தர் ஒத்துக்கிட்டார் என்பதுதான் அந்த தரிசனத்துடைய காரியமா இருக்கிறது. நீ சரியா போற, நீ போய்கிட்டே இரு, நீ போற வழி சரிதா, எனக்கு பின்னால வர. நான் இந்த பாதையில நான் கடந்து போனேன், நானும் சில அநேக சிலவர்களை கடந்து தான் போனேன். எந்த வழி நீ வழி சரிதா, கஷ்டமா இருந்தாலும் சரிதா, நீ சத்தியத்துக்காக சபைக்காக நான் நீ உள்ள இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் நீ கடந்து போக வேண்டியிருக்கிறது. நீ வலதுபுறம் சாயலைன்னு சொல்லிட்டாரு என் தேவன். அதற்காக என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். நான் வலதுபுறம் சாயலைன்னு சொன்ன அந்த செய்திதான் எனக்கு இப்ப பலமாக இருக்கிறது. எப்படியோ நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயல, நான் ஜீவவழியை விட்டுறல, என் தேவனை பின்பற்றுகிறத விட்டுறல, திருச்சபைக்காக பக்தி வழக்க பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டமா இல்ல, சத்தியத்தை நான் போதிக்காம இல்ல, சத்தியத்தின்படி நடக்க முடியாத கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். அன்பானவரை இழந்திருக்கிறேன், அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன். அது சத்தியத்துக்காக தான், எனக்காக தான் அவரு சொல்லி காமிச்சிட்டு போனார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக நாம் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியிருக்கிறது. அவளை லேசா கர்த்தர் நம்மளை சாத்தா ஆட்டி அழைக்க அசைக்க நம்மளை வரியை விட்டு தப்பு செய்ய விட மாட்டார். நமக்கு சுவாதீனம் இருந்தாலும் நமக்கு அவர் ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறார், உதவியாளராக இருக்கிறார் என் தேவன். அப்படி விட மாட்டாரு. எனக்கு வெளிப்படுத்தல் கொடுத்த மாதிரி உங்களுக்கு வெளிப்படுத்தல் கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா! உங்களை நிக்க செய்வாரு, என்ன நிக்க செய்வாரு, உங்களை நிக்க செய்வாரு. நிப்பீங்க,
நிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலும் பலத்தினாலும் அவர் அந்தந்த கால சமயத்துக்கு தக்கன என்னோடு கூட இடைபடுகிறதுனாலும் வெளிப்படுத்துகிறதுனாலும் என்ன நிக்க செய்வார், உங்களை நிக்க செய்வாரு. அதனால ரொம்ப கலங்கிறது கொள்ளும்ல. ஹல்லேலூயா. நான் மனதளவிலே தாக்கப்பட்டதை போல படுகிறது போல எதிரிக்கு கூட அப்படி ஒரு தாக்குதல் வரக்கூடாது என்று தேவனத்தில் நான் செலுக்கிறவனாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு குருதி குழந்தை கூட எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. ஆனா அந்த வெளிப்படுத்தல் பார்க்கிற பொழுது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனை விரோதிக்கிறவளும் அவனிடத்துல சமாதானமாக எழுதுவது போல அந்த வெளிப்படுத்துவது முடிவு இருந்தது. அதற்காக தேவனாய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ஐயா 30:21 ஆண்டவர் முடியலங்கிறதுக்காக விட்டுற மாட்டார். முடியலன்னா அவர் விட்டுற மாட்டார். முடிஞ்சு செய்யலன்னா எச்சரித்து பார்த்துட்டு கடைசியில தான் விடுவார் ஒழிய முடியலங்கிறதுக்காக உங்களை விட மாட்டாரு. அல்லேலூயா. முடியல ஆண்டவரே அப்படின்னு விழுந்துட்டீங்கன்னா அவர் விட மாட்டாரு. உங்களை எந்த வகையில தூக்கி விட்டு பாட்டுவாரே, ஜீவ வழி தொடர செய்வாரே, மோட்சத்துக்கு கூட்டி சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. ஆனா இங்க போற வழி ஜீவ வழி நீங்க திட்டமா இருந்திருந்தீங்கன்னா அதுக்காக எதையும் கொடுத்துடலாம். மோட்ச வழி இறைவன் இந்த மோட்ச நாயகனை மாத்திரம் விட்டுறாதீங்க அப்படின்னு தான் என்னால உங்களுக்கு சொல்ற ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு சொல்றேன் இஞ்சி போனா செத்துதானே போறோம். அதுக்கு முந்தி ஒன்னையை சாத்தா நமக்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உயிர் எடுத்துவா, உயிரை எடுக்கிற. ஆனா நம்மளை நேரத்தில் விட மாட்டார். ஒரு உங்களை தைரியப்படுத்துறதுக்காக நான் என்ன செய்யறேன், நான் இப்படி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியும் அன்று விட மாட்டாங்க. அப்படியே போனா போகுது, மோட்சத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. நீங்க ஜீவ வழியில் இருந்து நீங்க மறித்து போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜீவனுக்கு போய்விடுவீர்கள், மோட்சத்துக்கு போய்விடுவீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், ஆமா, நீங்கள் வலதுபுறமாய் சாய்கிற பொழுதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே இதிலே நடவுங்கள் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை ஆமா சொல்றது மாத்திரமல்ல, ஆண்டவர் எழுதுவாரு அதை நடக்கிறதுக்கு சாஞ்சிராம வலதுபுறம் சாஞ்சிராம நடக்கிறதுக்கு பலனும் தரக்கூடியவராக இருக்கிறார். முடியல ஆண்டவர் சொன்னா அவர் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், பிளந்துருவாரு. அதனால் நாம் நிற்கிறோம். அதனால் ஜீவவழியிலே நாம் உறுதியாக தொடர்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? ஏசப்பா என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த சரீரத்தை கொண்டு அதுக்கு மேல செய்வதற்கு திராணி இல்லாத மனுஷனுக்கு நீ பயப்படாத. நீ யாருக்கு பயப்படலாம்? இந்த சரீரத்தை கொண்ட பிற்பாடு உன்னை நரகத்திலே ஜீவனிலே போட வல்லவராக இருக்கிற அந்த தேவனுக்கு தான் நீ பயந்து நடக்கணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஜீவவழியை விட்டுறாதீங்க, ஜீவவழியை விட்டுறாதீங்க. இது ஜீவவழி. நான் திட்டமாக உங்களுக்கு போதிக்கிறேன். உலகிலே போதிக்கப்படுகிற வழி ஜீவவழி. அதனால் மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தாலும் சந்திக்கலாம் என்று நான் சொல்கிறேன். முடியலையா அப்பான்னு காலில் விழுந்துருங்க. எரியா என்னை எடுத்துக்கொள்ளுனாரு, எடுத்தா கொண்டாரு. அதுக்கப்புறம் தான் பெரிய வேலைகளை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பெரிய வேலைகள் செஞ்சார். கர்த்தருடைய திட்டத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த தேவனுடைய மனிதன் உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. பாகம் 32:10 அவர் உணர்த்தினாரு, நடத்துவாரு அப்படின்னு தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. முடியாத கர்த்தர் செய்வார், முடிந்ததை நம்ம செய்யணும். இந்த ஜீவ வழி, இந்த ஜீவ போதனை, இந்த ஜீவ வழியை காத்துக் கொள்வதற்கு முடிஞ்சதை நம்ம செய்யணும், முடியாத கர்த்தர் செய்வார். அப்படி ஒன்றும் இவ்வளவு சங்கடத்தையும் பட்டுட்டு என்னையும் உங்களையும் நட்டாத்துல விட்டுட்டு போறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. நம்ம பாதிப்பெல்லாம் அவருக்கு அந்த பாதிப்பெல்லாம் தாண்டி தான் அவர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாதிப்பெல்லாம் தாண்டி தான் அவர் போயிருக்கிறார்.
நம்முடைய ஒவ்வொரு வழியும் அவர் அனுபவித்து தான் அவர் தாண்டி தான் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வழியில அவருக்கு தெரியும், நம்முடைய பாதிப்பு அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். சிலவேளை பாவத்தை மாத்திரமல்ல பலவீனங்களையும் அவர் சுமந்தார். அதனால உண்டான பாதிப்புகளையும் சாபங்களையும் அவர் சுமக்க வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் விடுவிக்கப்படுகிறோம். வாசிங்க. பாழான நிலத்திலும் உளையிடுதலும் உள்ள பெருமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். எங்கேயோ வழி தப்பி அழிஞ்சு போய்கிட்டு இருந்த நம்ம அவரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு தேவ சமூகத்துக்கு, அவர் வீட்டுக்கு. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவரை நடத்தினார், அவனை உணர்த்தினார், நம்மளை நடத்துவார், அவனை உணர்த்துவாரு. அவனை தமது கண்மணியை போல காத்துள்ளார், கண்டிப்பா காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. முடியலங்கிறது குற்றமும் பாவம் அல்ல. முடியலன்னு அவர் பார்த்து விழுந்துகிறது ஆசீர்வாதம். முடியலன்னு விழுந்திருக்க அவர் பார்த்து விடுவார். ஹல்லேலூயா. முடியலன்னா விழுந்திருக்க. உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி எல்லா உபத்திரங்களால் நாங்கள் உபத்திரப்படுகிறோம். தேவனால் எங்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. அப்படின்னா அவரால் ஆறுதல் பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறோம் என்று பவுல் சொன்னார். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஆறுதல் நான் வார்த்தை சொல்லணும், ஆறுதல் உண்டாக்கணும்னா அந்த உபத்திரத்தை நாங்கள் முன்னால் அனுபவிச்சு அதிலிருந்து கர்த்தர் எங்களை தூக்கிவிட்ட விதங்களையும் அவரால் எங்களுக்கு உண்டான ஆறுதலையும் நாங்கள் அனுபவிச்சிருந்தால்தான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும், கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 12:50 ஆண்டவரே ரொம்ப நெருக்கப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் அவருக்கு ஒரு காரியத்தை நியமிச்சு வச்சிருந்தாரு, குறிச்சு வச்சிருந்தாரு. அது அவருக்கு வந்து நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. அப்படி நிறைவேற்றி முடிக்க வேண்டியதற்காக அவரே ரொம்ப நெருக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் அதை விதாம் சித்தத்தை செய்து முடித்து அவர் பிதாவின் வலது பாசத்தில் போய் இருக்கிறார். அப்படி சின்னம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, முடியுமளவு எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், அதுக்காக நான் ரொம்ப நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நெருக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நெருக்கத்தெல்லாம் பட்டு அனுபவிச்சு அதுல கூடுதல் குறைச்செல்லாம் அறிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த பாதிப்புகளாம் அறிஞ்சிருந்த அப்படின்னா தான் நமக்கும் உதவுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பாவம் செய்யல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா அனுபவங்களும் அவருக்கு உண்டாயிருந்தது. ஒரு பாடுள்ள மனிதனை போலவே அவர் இருந்து போயிருக்கிறார் என்று நாம் இந்த வார்த்தையை கூட பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 19:17 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். அப்பா நம்ம போற வழி சரியாதான் போறோம். ஹல்லேலூயா. போற வழி சரின்னா நீ போதிக்காத, நீ கர்த்தர் எனக்குள்ள சொல்லுகிறமைக்காக என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், சோதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க போற வழி சரி அப்படின்னு போதின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். போற வழி சரியா இருந்தா போங்கன்னு சொல்லல, உறுதியற்ற வார்த்தையை ஜனங்கள் மத்தியில சொல்லாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க போற வழி சரி, இருக்கிற வழி சரி, வந்த வழி சரி அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் வடவரை சாயாது பிடிக்கி அந்த சத்தியத்துக்காகவும் அந்த தேவ காரியங்களுக்காகவும் நான் இறுக்கம் காட்டுகிறவனா இருக்கிறேன். அதனால என்ன பாதிப்பு வந்தாலும் கர்த்தர் என்னை காக்கிறவராக இருக்கிறார். நான் அந்த ஜீவ வழியில் நடக்கிறேன், உங்களை நடத்துகிறேன். ஹல்லேலூயா என்று தைரியமாக கர்த்தர் சொல்கிறார். விட்டுறாதீங்க சொல்றார். ஹல்லேலூயா. என் பின்னால வாங்க, நீங்க மோசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நான் என் இயேசுவுக்கு பின்னால நான் போகிறேன். அவர் எனக்கு ஜீவனும் பலனுமாக இருக்கிறார். நான் இடதுபுறம் வலதுபுறம் நான் சாயாதபடி அவருடைய வார்த்தை என்னை தொடர்ந்து அவரை தொடர வைத்துக் கொண்டிருக்கிறது.
நான் பலவீனமாக இருந்தாலும் என் தேவனால் நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன். ஹalleluya. நான் சின்னவனாக இருந்தாலும் என் தேவனுக்குள் நான் பெரியவனாக இருக்கிறேன். ஹalleluya. நீங்க நடக்கிற வழி நல்ல வழி, அது ஜீவ வழி, விட்டுறாதீங்க. வாசிங்க பாப்போம் 19:17 முதல். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமூகத்தில் எங்கும் நில்லாதே, நீ அழியும்படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக வழங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போ என்னால் முடியாது, தீங்கனை தொடரும், நான் மறித்து போவேன். இது அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்ன தூரமா இருக்கிறது, என் பிராணன் விளக்கி நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. எப்படி லோத்து ஒரு பரிசுத்தவான் என்று பின் வசனங்களிலே பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவர் தேவனுடைய மனுஷன். அந்த சோதோம் குமாராவில் நடந்ததான அந்த பாவங்களை பார்த்து அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டார் அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. ஆனா இந்த காரியத்தில் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். ஆண்டவரே, நீ இந்த சமபூமியில எங்கேயும் நிக்காத, இந்த பாவ பூமியில நீ நிக்காத, இங்க எல்லா இடத்துலயும் பாவம் தான் இருக்கு, அதனால இதை கவிழ்த்துப்படும்படியாக நான் என் தூதர்களோடு கூட கடந்து வந்திருக்கிறேன். நீ அதனால ஒரு ஜீவன் தப்புக்கிறதுக்கு என்ன செய்யுது, அந்த ஒரு மலையை பக்கத்தில் ஒரு மலையை காட்டி அங்க ஓடி போ அப்படின்னாரு. இவர் வயசான மனுஷன். அதனால அவர் நினைச்சார், ஐயா அங்க மலைமலை ஏறி போறதுக்கு எனக்கு பலன் இல்லையா, அதனால அந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு ஊருக்கு பேர் சோவாரி பயில அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுல தான் வந்து சிறுபாசத்து போதி கேட்டுருக்காங்க. சரியான சோவாரியா இருப்பான் உங்களுக்கு அப்படின்னா பாவம், அதுவும் பாவ பூமியா இருந்திருக்கு. அங்கேயும் முறைகேடான பாவங்கள் அது நடந்திருக்கு. இவரு என்ன செஞ்சாருன்னா, எனக்கு மலைக்கு ஓடி போக முடியாது ஆண்டவரே, இந்த சின்ன ஊரை எனக்காக அனுக்கிறம் பண்ணுங்க, அந்த ஊருக்கு போறேன், என்ன வந்து அந்த ஊரையும் மக்களையும் என்னையும் எரிச்சிடாதீங்க ஆண்டவரே, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தவறான முடிவு. ஹல்லேலூயா. நம்ம இப்படி ஜீவ காரியத்தில் தவறான முடிவுகள் ஏதாவது எடுத்துடக்கூடாது. நமக்கு அது நல்ல முடிவு மாதிரி இருக்கும். அதுதான் நீதிமொழிகள் 14:12 பார்த்தோம். மனிதனுக்கு நல்லதாக செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதுல முடிவோ மரண வழிகள். நமக்கு சரியா இருக்கும், ஆனா கர்த்தருக்கு அது சரியா அப்படின்னு ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நமக்கு அது சரின்னு பட்டிருக்கோம், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணி இருக்கும். ஆனா சரிதானாலும் உறுதியில்லாம அதை நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்ப என்ன கேட்டுக்கணும், இதுல ஒரு தப்பு பண்ணிட்டாரு லோத்தையா. ஆண்டவரே, அந்த மலைக்கு போறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் தாருன்னு கேட்டுக்கணும். ஹல்லேலூயா. இங்கதான் தப்பு நடந்தது. பலன் தந்திருக்க முடியுமா ஆண்டவருக்கு? முடியும் தானே. அவருக்கு பலன் தந்து ஓட விட்டிருப்பாரு மலையில. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம். இதனால் அவருடைய பின் சந்ததி சாபத்துக்குரிய சந்ததியாக பிறந்தது என்று சொல்லி அதே அதிகாரம் முடிகிறது. அங்க போய் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள், தவறான காரியங்களை கற்றுக்கொண்டார், முறைகேடான காரியங்களை சரின்னு அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதனால தகப்பனுடைய சைனத்து குழந்தைகளை பெற்றார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி சாபமான சந்ததி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. வீட்டம்மா சொல்றது கடவுளுக்கு சித்தமானு பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அப்புறம் வீட்டையா சொல்றதும் ஆண்டவருக்கு சித்தமாங்கிறத கவனமா இருந்து சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு, யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி கேட்டு சரி சரின்னு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா ஜெபம் பண்ணுவோம்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்படி சொல்றாங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. சாராளமா சொல்றது சரிதான், நீ ஆகாரம் கட்டிக்கோ அப்படின்னா கட்டிக்கோங்க. சாரா எடுத்துதான் சந்ததி வளர்க்க விட்டு இறைவன் சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. ஆகாரத்தில் இல்லை, ஆகாரத்தில் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாங்கிறது கவனமா கேட்டு கவனமா நடந்துக்கோங்க. ஹல்லேலூயா. சாத்தான் நம்மள இப்படி எல்லாம் புரட்டி போட முடியும். இந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு பிள்ளை இல்லப்பா, என் மடியில ஒரு பிள்ளை உனக்கு கொடுக்க முடியல, என்னோட வேலைக்காரி ஆகார உமக்கு உன் மடியில தாரேன், நீ அவ கூட சேரும், அவ எனக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணி தரட்டும், அவ ஒரு பிள்ளை பத்தி தரட்டும், நான் தான் மலடியா
இருக்கேன், என் மடியில இந்த பிள்ளையை போட்டு வளர்க்க, அது ஏன் பிள்ளை அப்படின்னு இந்த அம்மா ஆலோசனை சொன்ன பொழுது, சரிம்மா கொஞ்சம் பொறுமா, எதையுமே நான் ஆண்டுகிட்ட கேட்டுதான் செய்வேன், இதுல மட்டும் நான் நீ சொன்னோன்னு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஐயா போய் செவம் பண்ணி இருந்தாருன்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டு தடுத்திருப்பாரு. ஹல்லேலூயா. அங்கேயும் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சில விஷயத்துல இப்படிப்பட்ட தவறுகளுக்கு ஆளாகி விட்டார்கள். அதனால ஒரு துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துஷ்ட மனுஷனா இருப்பான், அது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரியாக விரோதமாக அவன் குடியிருப்பான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் சண்டையெல்லாம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இன்னைக்கு பயங்கர யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுவாயாக, யார் ஆகாருக்கு பிறந்த பிள்ளைக்கு, அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான் அப்படின்னு இங்க வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டது. பதினாறுல எழுதி இருக்கிறது. 16 19 அதற்காக நான் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். முதல் நாள் தான் 16:12 அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லோரும் கை அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரருக்கு எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் அப்படின்னு எழுதப்பட்ட மாதிரி இப்படி ஒரு சந்ததி உருவாக்குறதுக்கு தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதனால ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. சரித்திரத்துல நடந்து போச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்காக தேவசமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவன் பதில் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆனால் தேவசமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம சித்தத்தை திட்டமாக சொல்வார், அல்லது நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம் என்று பார்க்க முடியாது. அவர் அமைதியா இருப்பார். அப்போ ஆண்டவர் சித்தப்படி ஆகிறது என்று பக்தர்கள் ஜெபித்தது போல ஜெபிச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி தந்திர மந்திரம்லாம் செஞ்சு சாத்தா தெரியல நேரம் நம்மளை மசக்கி, நம்ம மூளைய கசக்கி, நம்ம ஒழுங்கா போற நம்மளை பல்பி அடிக்க வச்சிருவான். ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரியா அந்த மாதிரி இருக்கு. அந்த தரிசனத்துல பாத்தீங்களா, அது நல்ல சமமான பாதையா போச்ச. அங்கே அந்த ஆள் அந்த வழியா தானே போனாரு, இது நமக்கு ஒரு கஷ்டமா இருக்க, அந்த வழியில நம்மளும் போயிடலாமான்னு கீழே இறங்கி வந்தா அந்த எதை இழக்கக்கூடாதோ அவர்களுக்கு இழப்பு உண்டாயிட்டு ஏதோ கர்த்தர் ஜீவன் தப்ப அந்த மனிதனை காத்து கொண்டதாக அது வெளிப்படுத்தல நான் உணர்கிறேன். ஆனபடினால் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜீவ வழியிலே போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற நாம் நடந்து கொண்டிருக்கிற ஜீவ வழி நான் திட்டமாக நான் அறிவிக்கிறேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கு அறிவிக்கிறேன், உலகத்துக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஜீவ வழியிலே நாங்கள் நடக்கிறோம், ஜீவ வார்த்தையின்படி நடக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு சேர்ந்து நடக்கிறோம், அவருடைய வழியிலே நடக்கிறோம். ஹல்லேலூயா. இதில் ரொம்ப சமாதானமாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுகிறோம். நமக்கு பாவமா இருக்கிற காரியத்தெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம என்ன செய்யணுமா, உறுதிப்பட இது கர்த்தருடைய வழி என்பதிலே நம்ம உறுதியா இருந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாவத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பாரத்தினாலும் நம்ம பாரத்தினால் வளைஞ்சின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதில் பாரத்தினால் நம்ம வளைஞ்சு போயிடக்கூடாது. கண்ணி நீர் என்ன மாறுமோ அப்படின்னு அந்த பாட்டில் தான் நினைக்கிறேன்.
அதுல வேற ஒரு மலையாளப்பட்ட ஒரு பாரத்தால் வளைஞ்சி ஞானம் அப்படின்னு யாக்கோபின் அந்த வேற பாட்டு இல்லையா? நம்ம அப்படி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம். நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ரொம்ப பொறுமையோடு நிதானத்தோடு தேவனுடைய உதவி உத்தாசி நமக்கு உண்டாக்குனாலே ஓடி முடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஓடுகிற வழி ஜீவ வழி என்று கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கும்படியாய் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நாம் ஜீவ வழியில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நாம் தொடர்ந்து பயணித்து நித்தியத்தில் போய் சேருவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.